கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில பந்து வீச அதிக நேரம் எடுத்துக்கொண்டதால டெல்லி அணியின் கேப்டனான ரிஷப் பந்திற்கு 24 லட்சம் ரூபாய் அபராதம் விதிச்சிருக்கு ஐபிஎல் நிர்வாகம். நடப்பு சீசன்ல சிஎஸ்கே அணிக்கு எதிரான ஆட்டத்துல பந்து வீச அதிக நேரம் எடுத்துக்கிட்டதால ரிஷப் பந்திற்கு 12 லட்சம் அபராதம் விதிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. விராட் கோலி இடம்பெற்றிருக்க ஆர்சிபி அணி இதுவரை ஐபிஎல் தொடர்ல ஒரு முறை கூட கப்பை ஜெயிக்கல. இந்த சீசன்ல நிச்சயமா கப் எங்களுக்கு தான் கோலி ரசிகர்கள் சொல்லி வர நிலையில ரவி சாஸ்திரி புதுசா ஒரு விஷயத்த சொல்லி இருக்கார். டீம்கள் விளையாடும் விளையாட்டா இல்லாம தனிநபர்கள் விளையாடும் விளையாட்டா ஐபிஎல் இருந்திருந்தா விராட் கோலி தான் ஐபிஎல்ல அதிக கோப்பைகளை ஜெயிச்சவரா இருப்பார்னு சொல்லி இருக்காரு ரவி சாஸ்திரி. T20 உலகக்கோப்பைக்கான இந்திய அணியில கோலி இடம்பெறுவாரா, விக்கெட் கீப்பரா யாரு செயல்படுவாங்க அப்படிங்கிறது மாதிரியான கேள்விகள் உலகக்கோப்பைக்கான அட்டவணை வெளியான முதலே ரசிகர்களிடம் இருந்து வர நிலையில மே முதல் வாரம் இல்லைனா மே 2வது வாரத்துல உலகக்கோப்பைக்கான இந்திய அணியை BCCI அறிவிக்க வாய்ப்பிருக்கிறதா தகவல் வெளியாக இருக்கு. ஐபிஎல் தொடர்ல இன்னைக்கு நடக்கவிருக்க போட்டியில பலம் வாய்ந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகள் பலப்பரீட்சை செய்யவிருக்காங்க. இந்த போட்டி ஹைதராபாத் ஸ்டேடியத்தில் நடக்க இருக்கிறது. சன்ரைசர்ஸ் அணிக்கு கூடுதல் பலமா பார்க்கப்படுது. இந்த ஸ்டேடியத்தில் ஹைதராபாத் அணி 277 ரன்களை குவிச்சிருந்ததை நினைச்சு சிஎஸ்கே ரசிகர்களை நோக்கி மீம்ஸ்களை பகிர்ந்து வர்றதையும் சமூக வலைதளங்கள்ல பார்க்க முடியுது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.